Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்டில் இருந்து யூனிட் 3ல உள்ள ஃபியூ டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 3யோட டைட்டில் என்னன்னா சைல்ட் ரைட்ஸ் லாஸ் பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த யூனிட் 3 ஃபுல்லாகவே சைல்ட் ரைட்ஸ் குழந்தைகள் உரிமைகளுக்கு என்னென்ன லாஸ் பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த யூனிட்ல ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஒரு 2 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூவெனல் delinquency, செகண்ட் வந்து ஜூவெனல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜூவெனைல் டெலின்குவென்சி. ஜூவெனைல்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 18 வயசுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நம்ம ஜூவெனைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஏதாச்சும் கிரைம் பண்ணுவாங்க, அது வந்து லாக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கும். அந்த மாதிரி அவங்க பண்ற கிரைமை வந்து நம்ம டெலின்குவென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஜூவெனியல் டெலின்குவென்சி அப்படின்றது வந்து சிறார் குற்றவாளிகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 18 இயர்ஸ்க்கு மேல உள்ள அடல்ட் ஏதாச்சும் கிரைம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைங்க அல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாச்சும் கிரைம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து டெலின்குவென்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து ஜூவெனியல் டெலின்குவென்சி. 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க வந்து திருடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மர்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரக் அபியூஸ், நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலியமா அவங்களே அறியாம அவங்க வந்து ஏதாச்சும் கிரைம் வந்து கமிட் பண்ணிடுவாங்க. தென் வந்து வேண்டலிசம்னா வந்து பகை உணர்வு. ஏதாச்சும் சின்னதா ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் அதை டாலரேட் பண்ணிக்க முடியாம வந்து பகை உணர்வை இன்னொருத்தவங்க மேல வளர்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தோம்னா சைபர் கிரைம். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுமே வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காம ஜூவெனியல் கோர்ட்ஸ் மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுத்து அவங்களோட மறுபடி திருந்தி வாழ்றதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காசஸ் ஃபார் ஜூவெனைல் டெலின்குவென்சி, அதாவது வந்து குழந்தைகள் வந்து தவறான செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணங்களை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி என்விரான்மெண்ட். குழந்தைங்களோட ஃபேமிலி என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் உள்ள அம்மாவோ அப்பாவோ வந்து கொஞ்சம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்களா இருந்தால் அதை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவ் ஆகி அந்த குழந்தையும் அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும். செகண்ட் வந்து பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து தவறான நண்பர்களோட சேரும்போது அந்த ஃப்ரெண்ட் பாருன்ற தப்பை பார்த்து அகெயின் அந்த குழந்தையும் வந்து நிறைய தவறுகள் வந்து கமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய மூவிஸில் நிறைய சினிமாஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து வருது. அதை பார்க்குற குழந்தைங்களுக்கு வந்து நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் உள்ள ஒரு குழந்தை என்ன பண்ணோம், அதோட சாப்பாட்டுக்காண்டி நம்ம வந்து இவ்வளோ கஷ்டம் ஏன் படணும், நம்ம வந்து திருடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறது, இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் மீன்ஸ் வந்து ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கிறது, இல்லை வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு போதைப் பொருள் சாப்பிட்றது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க அவங்களே மறந்த நிலையில் வந்து ஏதாச்சும் கிரிமினல் இல்லை கிரைம் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறாங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கிரிமினல் அஃபென்சஸ்ல ஈடுபடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க ஏதாச்சும் கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து பெரியவங்களை போடுற மாதிரி ஜெயில போட்டு பனிஷ் பண்ணாம அவங்களுக்குன்னு இருக்கிற அப்சர்வேஷன் ஹோம் இல்லைன்னா ஜூவனைல் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து அவங்கள கொண்டு போய் விட்டு அங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பேசிக்கான எஜுகேஷன், அதாவது அந்த குழந்தை அந்த பள்ளியில இருந்து வெளியே வந்த உடனே அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவனுக்கு தேவையான எஜுகேஷன், தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நடத்துறது, அதுக்கப்புறம் அவனுக்கு வேண்டிய கவுன்சிலிங் கொடுக்கறது, அவன் பண்ண கிரைமே அவன் மறந்து அவன் வந்து ஒரு புது மனுஷனா திருந்தி வாழ்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ அவேர்னஸையும் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து ஒரு நல்ல குடிமகனா அவனை உருவாக்குறது தான் வந்து இந்த அப்சர்வேஷன் ஹோமோட ஒர்க். அங்க வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அதுல வந்து நிறைய ப்ராபேஷன் ஆஃபீஸர்ஸ், கவுன்சிலர்ஸ், எஜுகேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருந்து அந்த குழந்தைங்களை வந்து வழி நடத்துறாங்க. இந்த அப்சர்வேஷன் ஹோமோட எய்ம் என்னன்னா வந்து தவறு செஞ்சுட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க பிஹேவியரை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல மனுஷனா இந்த சொசைட்டிக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த அப்சர்வேஷன் ஹோம்ல வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பண்றாங்க. வந்து ஜூவெனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இந்த ஆக்டை வந்து எதுக்காண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற குழந்தைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுல வந்து 2 குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த லாவை வந்து மேக் பண்ணிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சில்ட்ரன் யாருன்னா லாக்கு அகெயின்ஸ்டா கான்ஃபிளிக்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸோ பண்ணின குழந்தைகள். அந்த செகண்ட் குரூப் ஆஃப் சில்ட்ரன் யாருன்னா உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கேர் தேவை, ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன்
ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாதிப்புக்குள்ளான அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்கல்ல, இவங்க 2 பேரோட ப்ரொடெக்ஷனுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஜூவெனியல் ஜஸ்டிஸ் கேர் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலியமா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்கள வந்து அந்த பாதிப்புக்குள்ள இருந்து மீட்கிறதுக்காண்டியும், கிரிமினல் அஃபென்ஸ்ல ஈடுபட்ட குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அந்த மாதிரி தவறு இனிமேல் அப்படி அவங்க செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி 2 வகையான குழந்தைங்களுக்குமே அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆக்ட். வந்து ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஜூவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. இந்த ஆக்ட்ல குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வந்து இந்த ஆக்டில் சைல்டுனா யாருன்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சைல்ட்னா தெரியும், 18 வயசுக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை தான் வந்து நம்ம சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லா படி இந்த 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டெஃபினேஷனில். வந்து இந்த ஆக்ட் மூலியமா ஜூவெனியல் ஜஸ்டிஸ் போர்ட் ஜேஜேபி அப்படின்ற ஒரு போர்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இந்த போர்டில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் அண்ட் 2 சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜூவெனியல் டெலின்குவென்ட்ஸ், அதாவது 18 இயர்ஸ்க்குள்ள கிரிமினல் அஃபென்ஸ்ல ஈடுபட்ட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எதுக்காண்டி அந்த கிரைம்ல வந்து ஈடுபட்டாங்க, என்ன மோட்டிவ்னால அவங்க அதை பண்ணாங்க, இல்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி பண்ணாங்களா அப்படின்றத பத்தி அந்த குழந்தைகிட்ட விசாரிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி டிசைட் பண்றதுக்காண்டி தான் வந்து இந்த ஜூவெனியல் ஜஸ்டிஸ் போர்டை வந்து இந்த ஆக்ட்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. வந்து சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி CWC இதுவுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஏதாச்சும் ஒரு அபியூஸ்னாலேயோ பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், இல்லை ஸ்ட்ரீட் சில்ட்ரன், இல்லை தேவையான நிஜமாவே வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய கேர், எஜுகேஷன், ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்காண்டியும் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காண்டியும் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் அப்ரோச்சஸ், இந்த ஆக்ட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தை ஏதாச்சும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த குழந்தையோட ஏஜ் அண்ட் அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் அண்ட் வந்து என்ன மாதிரி அஃபென்ஸ்ல ஈடுபட்டாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு வேண்டிய ரீஹாபிலிட்டேஷனும் ரீஇன்டகிரேஷனும் வந்து கொடுத்து இந்த சொசைட்டிக்குள்ள அனுப்பணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து பேகுல தெரியாம கத்தி வந்து எடுத்து வச்சு கொண்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு. அண்ட் அதை வச்சு பக்கத்துல இருக்கிற பையனை வந்து கட் பண்ணி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். பட் வந்து அந்த பையனுக்கு வந்து அதை ஒரு மோட்டிவோட பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி அவங்க எதனால இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் அப்ரோச்சஸ் வந்து உருவாக்கப்பட்டது. வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், இதில் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் ஈடுபட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த 2 குழந்தைங்களையுமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள கிட்ட வந்து என்கொயரி பண்ணும்போதோ இல்லை வந்து அவங்கள விசாரிக்கும் போதோ எது பண்ணாலுமே வந்து அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சஸோட பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த குழந்தை மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் குழந்தைக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து கொடுத்து அந்த குழந்தையோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ். ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன், அதாவது வந்து பாதிக்கப்பட்ட குழந்தையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் ஈடுபட்ட குழந்தையோ வந்து மறுபடியும் இந்த சொசைட்டிக்குள்ளே போய் வந்து இந்த சொசைட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான கவுன்சிலிங், எஜுகேஷன், வெக்கேஷனல் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து மறுபடியும் இந்த சொசைட்டியில் போய் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த ஆக்ட்ல கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன். வந்து போஸ்டர் கேர் அண்ட் அடாப்ஷன், அதாவது வந்து ஃபைனலாக அந்த குழந்தைக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு கேரிங்கான லைஃப் அமைச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அடாப்ட் பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ் பற்றி கொடுக்குறது, எந்தெந்த மாதிரிலாம் இருந்தால் குழந்தைங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கைட்லைன்ஸை வந்து கொடுக்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து அந்த அடாப்ஷனில் வந்து ஓகே அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏற்ற எல்லா சிச்சுவேஷனையுமே வந்து உருவாக்கி கொடுக்குறது
கொடுக்கறது தான் வந்து இந்த போஸ்டர் கேர் அண்ட் அடாப்ஷன். ஃபைனலா இந்த 2015 ஜூவெனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி வந்து அஃபென்சஸ் 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பெட்டி அஃபென்சஸ். இதுல வந்து அதிகபட்சமான பனிஷ்மெண்ட்டே வந்து குழந்தைங்களுக்கு 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கறது தான் வந்து இருக்கும். செகண்ட் வந்து சீரியஸ் அஃபென்ஸ். இதுல வந்து ஒரு 3 to 7 இயர்ஸ், மேக்ஸிமம் 7 இயர்ஸ் வரைக்குமே வந்து இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபைனலா வந்து ஹெய்னஸ் அஃபென்சஸ். இதுல வந்து குறைஞ்சபட்ச தண்டனையே வந்து 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட். அதிகபட்சமான இன்னும் வந்து ஹெவியான பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஜுவெனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அஃபென்சஸை இந்த மாதிரி 3 டைப்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. 16 to 18 வயசுக்கு உள்ள ஒரு டீனேஜர் வந்து இந்த ஹேனஸ் அஃபென்ஸ் சொல்லப்படுற ஒரு வெரி சீரியஸான அஃபென்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கிரைமை வந்து கமிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டி, அவங்களோட பிசிக்கல் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி வந்து அடல்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருவாங்களா இல்ல ஸ்டில் சில்ட்ரன் அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவெனியல் ஜஸ்டிஸ் போர்டு வந்து அந்த குழந்தைய இல்ல அந்த டீனேஜரை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி மட்டும் இல்லாம அந்த டீனேஜர் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு கிரைம்ல வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து ஒரு டீனேஜரா கன்சிடர் பண்ணவா இல்ல வந்து ஒரு சைல்டா கன்சிடர் பண்ணவா இல்ல ஒரு அடல்ட்டா கன்சிடர் பண்ணவா அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலையுமே வந்து இந்த ஜூவெனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபைனலா இந்த ஜூவெனியல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 எய்ம் என்னன்னா வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ல ஈடுபட்ட குழந்தைங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம அந்த குழந்தைக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே கொடுத்து இந்த சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனா உருவாக்குறதும், அது மட்டும் இல்லாம உண்மையாவே கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ஆக்டோட எய்மா வந்து இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.